Celebrate this festive season with Adiyar Anandabhavan Sweets and Snacks. We accept bulk orders. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, 3 நாள் தான் இருக்கு. இந்த மாதிரி தருணத்துல மழை பாத்தீங்கன்னா விட்டு விட்டு பெய்யுது. ஒரு சில இடங்கள்ல கடுமையான இடி மின்னல் மழை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன சொல்லுது வானிலை அறிக்கை? அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தென் மேற்கு வங்கக்கடல், அதாவது தமிழ்நாடு இலங்கையை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியிலிருந்து நிலநடுக்கோட்டு பகுதி மற்றும் குமரி கடல் பகுதியை இணைத்துக் கொண்ட ஒரு காற்று சுழற்சி வளிமண்டலத்தில் நீடித்தது. அந்த காற்று சுழற்சி இன்றைக்கு, அதாவது நேற்றைக்கு இரவு, அதாவது 15ஆம் தேதி இரவு அந்த காற்று சுழற்சி இலங்கையோட தெற்கு பகுதி வழியாக குமரி கடல் பகுதியை நோக்கி நகர்ந்தது. இன்றைக்கு அது கடலோட இணைந்த ஒரு காற்று சுழற்சியா, தாழ்வு நிலையா, அதாவது கடலோ கீழடுக்கு வந்து விட்டது. அது குமரி கடலில் இருந்து அரபிக்கடல் பகுதியை நோக்கி கன்னியாகுமரிக்கு தெற்கே நகர்ந்து கொண்டிருக்கு. அதாவது லட்சத்தீவு பகுதியை நோக்கி, கேரளா பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. இது நெருங்கி வந்த காரணத்தினால்தான் தென் மாவட்டங்களுக்கு நேற்றுக்கு மிக கனமழை பொழிவை கொடுத்திருக்கு. 15 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழை பொழிவை கொடுத்திருக்கு. இன்னும் நிறைய இடங்கள்ல அதிகாரப்பூர்வ மழைமான் இல்லாத இடங்கள்ல எல்லாம் 18 வரைக்கும் மழை பொழிவை கொடுத்திருக்கு. இப்ப தென் மாவட்டங்களுக்கு சற்று ஓய்ந்திருந்தாலும் டெல்டா மாவட்டங்கள்ல எல்லாம் இன்றைக்கு மதியம் அறுவடையெல்லாம் பாதிக்கக்கூடிய அளவில் கனமழையாக இருந்துச்சு. குறிப்பா தெற்கு டெல்டா, வேதாரண்ய பகுதி, முத்துப்பேட்டை பகுதி, பட்டுக்கோட்டை பகுதி, மன்னார்குடிக்கு தெற்கே எல்லாம் கனமழையாக இருந்தது. விட்டு விட்டு இருந்து கொண்டே இருந்தது. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் மழை பொழிவு தொடங்கிட்டு, ஏன்னா இந்த நிகழ்வு அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது காற்று குவிதல் என்பது இனிமேல் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில நேற்றே தொடங்கிடுச்சு. நீலகிரி வரைக்கும் இனிமேல் காற்று சுழற்சியோட காற்று குவிதல் மழை இருக்கும். அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மாஞ்சோலை நாலுமுக்கு பகுதிக்கு தொடங்கி அப்படியே ஆரல்வாய்மொழி தொடங்கி நீலகிரி வரைக்கும் இனிமேல் மழை இருக்கும். தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள்ல நள்ளிரவு அதிகாலையில மழை இருக்கும். மீண்டும் மதியம் வெயில் வந்ததும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஓடு மேகம் மழை பொழிவு இதெல்லாம் கொடுக்க போகுது. இது வங்கக்கடலோட தெற்கு பகுதியிலிருந்து குமரிக்கடல் வழியா அரபிக்கடல் போய் கொண்டிருக்கு. பிறகு அது வரக்கூடிய 18ஆம் தேதி வரக்கூடிய சனிக்கிழமை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக லட்சத்தீவு பகுதியில உருவாக போகுது. பிறகு அது அப்படியே தாழ்வு மண்டலமாக கூட தீவிரமடைந்து அப்படியே அரபிக்கடல்ல ஓமன், ஏமன் அரபு நாடுகளை நோக்கி நகரப்போகுது. அதனால இந்த மழைப்பொழிவு இருந்து கொண்டேதான் இருக்கும். கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் ஊடாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதனால மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவு, மிக கனமழை பொழிவுலாம் இருக்கும். டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் அதிகாலை நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரத்திலும் பகல் நேரத்தில் அவ்வப்பொழுதும் மழை இருக்கும். 16ஆம் தேதி இரவு மழை பொழிவு இப்போ சென்னையை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எப்படி இருக்க போகுது? வருகின்ற நாட்கள் எல்லாமே மழைப்பொழிவு கனமழை வரைக்கும் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 16ஆம் தேதி இரவுலேருந்து அடுத்த 2-3 நாட்கள் எப்படி இருக்க போகுது? தீபாவளி வரைக்கும் மழை சீசன் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் வேறு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. தீபாவளி அன்னைக்கெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா அப்போ பரவலா மழை இருக்கா? என்ன வானிலை அறிக்கை? வடகிழக்கு பருவமழையும் தொடங்கி விட்டதாக வானிலை ஆய்வு நிறுவனமும் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாகும் பொழுது 18ஆம் தேதி, அதாவது மழை இருந்து கொண்டே இருக்கும். 18ஆம் தேதி தீவிரமடையும் பொழுது இன்னும் கொஞ்சம் காற்றோட வேகம் கிழக்கு திசையிலிருந்து கொஞ்சம் தமிழ்நாட்டின் ஊடா மேற்கு தொடர்ச்சி மலையை நோக்கி போகும். வடக்கு நோக்கி வரும் பொழுது இப்போ வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு தான் மழை பொழிவை கொடுத்துட்டே இருக்கு. கேரள கடற்கரைக்கு அப்படியே திருவனந்தபுரம் ஒட்டி அதுக்கு அப்பால், அதாவது திருவனந்தபுரத்திற்கு மேற்கே இருக்கும் போது தென் மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கொடுக்கும் அதிகமா. பிறகு அப்படியே அரபிக்கடல்ல கேரள கடற்கரைக்கு இணையா கொஞ்சம் வடக்கு நோக்கி லட்சத்தீவு பகுதி, கவரத்தி பகுதிகளாக வரும் பொழுது சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தெற்கு ஆந்திர பகுதிக்கும், ஆந்திர பிரதேசத்தோட தெற்கு பகுதி, கர்நாடகா, மைசூரு, பெங்களூரு, திருப்பதி இதெல்லாமே மழை பொழிவை கொடுக்க போகுது. வரக்கூடிய நாட்கள்ல நாளையிலிருந்து தீபாவளி அன்றைக்கு கூட மழை இருக்கும். ஆனா 18ஆம் தேதி இது தாழ்வு பகுதியாகி 19ஆம் தேதி அங்கிருந்து லட்சத்தீவு பகுதியிலிருந்து விடைபெற்று மேற்கு நோக்கி நகர்ந்து ஒரு மண்டலமாகி மீண்டும் தாழ்வு பகுதியாகவே செயலிழந்துடும். ஏன்னா அந்த வெப்பம் குறைவாக இருக்கிற காரணத்தினால ஓமன், ஏமன் பகுதியில வெப்பம் குறைவா இருக்கு. அதனால செயலிழந்து விடும். இருந்தாலும் இந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, இந்த 17ஆம் தேதி, 18ஆம் தேதி,
19ஆம் தேதி இந்த 3 நாளும் தீபாவளிக்கு முன்னாடி நாள் வரைக்கும் விட்டு 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 மழை இருந்து கொண்டே இருக்கும். பெரும்பாலும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும். பெரிய அளவிலே ஒரு சிஸ்டம் வந்தாக்க, ஒரு சென்னைகிட்ட ஒரு சிஸ்டம் வந்துன்னு வச்சுங்களேன், தொடங்கியது முதல் தூரிக்கொண்டே இருக்கும், ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. கிழக்கிலிருந்து காற்று தமிழ்நாட்டின் ஊடா நுழையும் பொழுது கொஞ்ச நேரம் அது திருவள்ளூர் வழியா நுழையலாம், கொஞ்ச நேரம் சென்னை மாநகரம் வழியா நுழையலாம், கொஞ்ச நேரம் மாமல்லபுரம் வழியா நுழையலாம், சில நேரங்கள்ல கடலூரில் இருந்து சென்னைக்கு இடைப்பட்ட பகுதி வழியா நுழையலாம். சில நேரங்கள் அது வந்து காற்றோட போக்கை பொறுத்து அமையும், சிஸ்டத்தை பொறுத்து, அவை தீவிரத்தை பொறுத்து. சில நேரங்கள் டெல்டா மாவட்டங்கள் வழியாக இப்படி மாறி மாறி நுழைந்து பயணித்துக் கொண்டே இருக்கும். மழை நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல கூட சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் நல்ல மழை பெஞ்சது, அப்புறம் விட்டுருச்சு. இதே போலதான் பகல் நேரம், அதாவது நீங்க மாலையில நீங்க சொல்றீங்க ஒரு 5 மணிக்கு 5:15 மணி 5:30 மணிக்குள்ள பெஞ்சிருக்கும். இந்த மாதிரி மாலை நேர மழை பொழிவு வந்தும் அதிகாலை நேர மழை பொழிவும் கண்டிப்பா சென்னைக்கு இருக்கும். மதியமே தொடங்கிடும், நாளைக்கெல்லாம் மதியமே மழை இருக்கும். காலை அதாவது இன்றைக்கு நள்ளிரவுல மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கும். இந்த நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை தொடங்கக்கூடிய மழை கொஞ்சம் நீடித்து நின்று பெய்யும், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட இருக்கலாம். ஆனா 3 மணி நேரமும் ஒரே மாதிரியா இருக்காது. ஒரு அரை மணி நேரம் வலுத்து பெய்யும், அப்புறம் அப்படி தூரிட்டு இருக்கும். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வேற ஊருக்கு போயிடும் அந்த வலுவான அந்த காற்று குவிதல் என்பது. அப்போ தீவிரம் குறைஞ்ச மழையா இருக்கும், காலை வரையும் தூரிட்டே இருக்கும், அப்புறம் போயிடும். மீண்டும் மதிய மழை தொடங்கும். மீண்டும் அடுத்த 3 நாளைக்கு அப்ப சென்னையில இப்படிதான் இருக்கும், விட்டு விட்டு அப்பப்போ இப்படித்தான் இருக்கும். ஆனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் மழை அல்ல, இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்கும் மழை. கொடை போடணும், கொடை விரிக்கணும், மடக்கணும், கோட்டை எடுத்துட்டு போகணும், கோட்டை மாட்டணும், கலட்டணும். இந்த மாதிரிதான் 3 நாட்களுக்கு சென்னை மட்டும் இல்ல எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும். இடையிடையே வெளிச்சம் வரும், வெயில் வராது, பெருசா வெயில் வராது, வெளிச்சம் வரும். வெளிச்சம் சில நேரங்கள்ல வெயில் லேசா ஒரு கேப்ல வந்தால் கூட அது நீடித்து நிற்காது, உடனடியாக அது மேகம் மூடிடும், பிறகு மழை வரும். இப்படியே பாசிட்டிவ் க்ளவுட்ஸா மாறிடும். அப்புறமா பாத்தீங்கன்னா சிஸ்டம் தீவிரம் அடையும் பொழுது வங்கக்கடல் காற்று மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது வேகமா ஓடும் காற்று. அப்போ மழைப்பொழிவு வந்து கொஞ்சம் வேகமா போயிடும். வேகமா மெரினாவுக்கு வரும், திடீர்னு மவுண்ட் ரோடு வரும், திடீர்னு பாத்தீங்கன்னா தண்டலம் தாண்டி போய் அப்படியே போயிட்டே இருக்கும் வேகமா. அது மாதிரி ஆயிடும் மழை. ஆனால் மழை விட்டு விட்டு இருந்து கொண்டே இருக்கும். தீபாவளி இன்றைக்கும் மழை இருக்கும். இருந்தாலும் இந்த 19ஆம் தேதி முதல் நாள் இருக்கக்கூடிய மழை தீவிரம் தீபாவளி அன்னைக்கு இருக்காது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அப்பப்போ ஆங்காங்கே அப்படி பெஞ்சிட்டே இருக்கும். ஆனால் மழை குறுக்கீடுகளும் தீபாவளி அன்றைக்கும் இருக்கும். யாராவது பயணம் போனாங்கன்னா அவங்களுக்கும் மழை பொழிவுக்கு இடையூறுகளும் கொடுக்கும். திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அங்கெல்லாம் வந்து எப்படி இப்ப அடுத்த 3 நாள் எப்படி இருக்க போகுது? தீபாவளி அன்னைக்கு இதே நிலைமை தான் அங்கேயுமா? இப்போ நீங்க 17ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேல சென்னையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து மழை கொஞ்சம் பெய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி அந்த மாவட்டங்கள்ல எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா. இப்போ நீங்க கேட்கிற மாவட்டம்லாம் பிரச்சனை வேற விதமா இருக்கு. இப்ப வட மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா இப்ப சென்னைக்கு மழை இல்லை. ஆனா கடந்த ஒரு வாரமா திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, அப்புறம் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் இதெல்லாம் மழை பெய்து ஏரியெல்லாம் நிரப்பி வச்சிருக்கு. அறுவடையே பண்ண முடியல. அறுவடை தானியங்கள்லாம் பாதிப்படைந்திருக்கு. அறுவடை பண்ணாலும் அதுக்கான இடைவெளி கொடுப்பதே இல்லை, காய வைப்பதற்கோ எதுவுமே இல்லை. டெல்டா மாவட்டங்கள்லையும் இப்ப அறுவடை நடந்து கொண்டே இருக்கு. அறுவடை செய்தால் அந்த நெல்லை மீட்டு கொண்டு வந்து விற்பனை செய்யும் வரைக்கும் அந்த மழை இடைவெளி கொடுக்கறதே இல்லை. விற்பனை கொண்டு வந்தாலும் எடை போடணும். எடை போடும் பொழுது மழை கடும் இன்னலுக்கு ஒரு மணி நேரம் மழை பொழிவு விடுமா? 1 மணி நேரம்னா ஒருத்தருக்கு தான் 1 மணி நேரம். அங்க காத்து கிடப்பவர் பாத்தீங்கன்னா 50 100ன்னு இருக்காங்க. ஏன்னா மழை வந்து இந்த நெல் அறுவடையையும் விற்பனை செய்யக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்லையும் என்ன செஞ்சிருக்குன்னா எடை போட முடியாம தேக்கி வச்சிருக்கு இந்த மழை. அதாவது எதுவுமே செய்ய முடியல, மூட்டை கட்ட முடியல, மூட்டையை அதை பேக் பண்ண முடியல, கொண்டு வந்து கொடுக்குறவங்களே அதையே நம்ம வாங்க முடியல. அந்த அளவுக்கு மழை வந்து இடைவெளி கொடுத்துட்டே இருக்கு. இப்படித்தான் இந்த 3 நாளைக்கும் இருக்க போகுது. இந்த 3 நாளைக்கும் இப்படித்தான். தீபாவளி அன்னைக்கு வேணா கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், அதுக்கு அன்னைக்கும் இருக்கும் லைட்டா. தீபாவளிக்கு பிறகும் இருக்கும் மழை. தீபாவளிக்கு பிறகு வலுவான நிகழ்வுலாம் இருக்குது, மழை நிறைய இருக்கு. ஆனா இந்த தீபாவளி வரைக்கும் பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு மழை இருந்துட்டே இருக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும். தீபாவளி அன்னைக்கு பெரும்பாலும் வட மாவட்டங்கள், வடகடலோரம், ஏன்னா சிஸ்டம் கொஞ்சம் வடக்கு நோக்கி போனுச்சுன்னா காற்று வந்து சென்னை, திருவள்ளூர் வழியா தெற்கு கர்நாடகா வழியா போகும். இங்கேயும் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது தீபாவளிக்கு பின்னாடி. 21ஆம் தேதி 22ஆம் தேதி இலங்கையை ஒட்டி ஒரு வளிமண்டல சுழற்சி தான், தாழ்வு நிலையில டெம்பரவரியா இருந்துட்டு போகக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு, அதுவும் மழைப்பொழிவு இருந்துட்டே தான் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்கும் பொழுது அறுவடை விவசாயிகளுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கு. கொஞ்சம் எப்படா நம்ம வந்து இந்த நெல்லை விற்க போறோம், எப்ப அறுவடை செய்ய போறோம் அப்படின்னு. ஆனால் இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி நேரத்தை ஷார்ப்பா பயன்படுத்தி உலர்ந்த பிறகு அறுவடை செய்யணும்.
இல்லைன்னா நனைந்த பிறகு உலர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்காது, களம் இருக்காது, அவங்க வீட்டில் இடம் இருக்காது. ஆகவே அந்த இடைவெளி நேரத்தை மழை விடும், 2 நாள் விடும், 3 நாள் விடும், நல்லா அறுவடை பண்ணலாம் நிம்மதியா, அப்படிப்பட்ட நாள் கிடைக்கவே கிடைக்காது. மழை இடையூறுக்கிடையே கிடைக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்யணும். அப்படித்தான் இருக்கும், உலர்த்தணும், எல்லா பணியும் செய்யணும். இப்ப ஹில் ஸ்டேஷன்ல எப்படி சார் இருக்கும்? இப்ப நீலகிரி, அதே மாதிரி இங்க கொடைக்கானல், அந்த மாதிரி பகுதியில எப்படி இருக்க போகுது அடுத்த 2-3 நாள்? கண்டிப்பா அந்த சிஸ்டமானது இப்பொழுதைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் பாத்தீங்கன்னா, அந்த கன்னியாகுமரிக்கும், அதாவது தமிழ்நாட்டோட கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கும், திருவனந்தபுரம் உள்ளிட்ட அந்த கேரளாவோட தெற்கு பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு நேர் மேற்கே தென்மேற்கே இருக்கு அந்த சிஸ்டம். அப்போ அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அதிகமான காற்று குவிதல் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல தான் இருக்கும். அதுவும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அதிகமா இருக்கும். அதுலயும் குறிப்பா மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து போன்ற அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பேச்சுப்பாறையில் இருக்கும். குற்றால அருவியில அதிகமான தண்ணீர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல சதுரகிரி உள்ளிட்ட மலைப்பகுதிகளுக்கு மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும். நேற்றைக்கே திருநெல்வேலி மாவட்டத்திலேயே தூத்துக்குடி மாவட்டம் கொஞ்சம் அதிக மழை இருந்துச்சு நேற்றைக்கு கடலோர பகுதிகளில். இந்த மாதிரி இன்னும் உள்ளே தேனி மாவட்டத்திற்கும், மதுரை மாவட்டத்திற்கும், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் மழை இருக்கும். ஆனால் பாதிக்கிற மழை இருக்காது, கொஞ்சம் அச்சுறுத்தும் வகையிலே இருக்கும். ஏன்னா இப்ப அங்க எல்லாம் இன்னமும் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க, பச்சையா இருக்கு. இப்படி மழை பெஞ்சா எப்படி அறுவடுது, நிக்கிற நெல்லும் விழுந்துருது, அங்கேயும் அறுவடை நடந்துட்டு இருக்கு திருநெல்வேலி. இப்போ எப்படி தொடர்ந்து 1 மணி நேரம் அந்த மாதிரி 2 மணி நேரம் இருக்குமா, இல்ல இடைவிட்டு அந்த மாதிரிதான் மழைப்பொழிவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நள்ளிரவு அதிகாலையில இருக்கும், காலையிலையும் இருக்கும், பொழுது விடிந்ததும் கொஞ்சம் விலகும், மீண்டும் மதியம் மாலையில இருக்கும். பெரும்பாலான மழை மதியம் மாலை, நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை. பெரும்பாலும் தென் மாவட்டங்கள்ல விடும் நேரம் குறையும், வடகடலோரம் எல்லாம் விடும் நேரம் கூடுதலாக இருக்கும். ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும். அதாவது ஒரு மழைக்கு இன்னொரு மழைக்கும் இடையில கேப் இருக்கும் அதிகமா. தெற்கே கேப் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆனால் இயல்பு வாழ்க்கை அங்கேயும் சரி 15-20 சென்டிமீட்டருக்கு மேல போகாது. நேற்றே 15 பெஞ்சிருச்சு. இப்ப இதுக்கு மேல பெருசா பெய்யாது. இதே மாதிரி இன்னும் 2 நாளைக்கு இருக்கும். ஒரு சில இடங்கள்ல தான் அந்த பெஞ்சிருக்கு, பல இடங்கள்ல இன்னும் ஒதுக்கி இருக்கு. 5 சென்டிமீட்டர் பெஞ்ச இடம் உண்டு, 1 சென்டிமீட்டர் பெஞ்ச இடம் உண்டு, ஒதுக்கி இடமும் உண்டு தென் மாவட்டங்கள்ல. அதே மாதிரிதான் வரக்கூடிய நாட்களையும் இருக்கும். ஒதுக்கி இருக்க இடமும் பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலையில கண்டிப்பா பெய்யும். அந்த கிழக்கு திசை காற்று போய் மேற்கு தொடர்ச்சி மலையில மோதி அங்க இருக்கக்கூடிய மரங்கள் குளிர்வித்து மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு சரிவுல நல்ல மழை பொழிவை கொடுக்கும். மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு, கொடைக்கானல் பகுதிகளுக்கு, அதே போல குற்றாலம் பகுதி, சதுரகிரி மலை, எப்போதுமே விருதுநகர் மாவட்டத்தோட மலை பார்த்தீங்கன்னா செங்குத்தா இருக்கும். மேற்கு காற்று தேனிக்கு வரும், குற்றாலத்துல வரும், தென்காசி வரும். விருதுநகர் மாவட்டத்துல மேற்கு காற்றே வராது, நல்ல உயரமா இருக்கும் அந்த சதுரகிரி மலை. அந்த மலை பகுதிகளில் போய் மோதி கிழக்கு பகுதியில் மழை பொழிவை கொடுக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சதுரகிரி மலை பகுதி. அதே போல பொள்ளாச்சி பகுதி, பொள்ளாச்சி வழியா காற்று அப்படியே போய் கேரளாவை கொடுக்கும். எப்படி தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டுக்குள்ள வருதோ, வடகிழக்கு பருவமழை காலத்துல கேரளாவில் போய் மழை பொழிவை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை. அப்ப திண்டுக்கலுக்கும் மழை பொழிவை கொடுக்கும், பொள்ளாச்சி மழை பொழிவு உடுமலைப்பேட்டைக்கு கொடுக்கும், கேரளாவிற்கும் கொடுக்கும். ஆனா இங்க இருக்கிற தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய தீவிரம் இந்த வடக்கு இருக்கக்கூடிய, அதாவது தேனிக்கும் தெற்கே வடக்கே, அதாவது வால்பாறைக்கும் நீலகிரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் குறைவா இருக்கும். அங்கேயும் மழை இருக்கும். ஈரோடு உள்ளிட்ட எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் மழை. கொஞ்சம் கொஞ்சமா சென்னையில பெய்யுற மழை தான் அது கிருஷ்ணகிரிக்கும் வரும், பெங்களூருக்கும் வரும். ஆக சென்னையில எவ்வளவு இருக்கோ அதே மழை அங்க அதிகாலையில் இருந்தால் கிருஷ்ணகிரி, தர்மபுரிக்கு மதிய மாலையில இருக்கும். அப்படிதான். ஓகே சார், இப்போதைய தகவலுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு இந்த மலை தொடர்பான விஷயங்கள் தொடர்பாக மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.